கன்னிராசி பெண்கள். ஆல்ரெடி கன்னிராசி பெண்களே கண்டக சனியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டக சனி மேல குருவோட பார்வை விழப்போகுது. என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது மேம்? ஸோ அப்ப விபத்து, கண்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படாம இந்த குரு பார்வை வந்து பாதுகாத்துக்கும். கீழே விழுந்தாலும் லைட்டா கையில ஒரு ஸ்க்ராட்ச், அதோட நான் தப்பிச்சுட்டேன். பிரச்சனை வரும், அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், கஷ்டப்படுவோம். பட் அது நம்ம வாழ்க்கையை பாதிக்காது, எந்த மாற்றங்களும் ஏற்படாது. அஷ்டம சனி என்ன பண்ணிடும்னா பாதிக்கவே வச்சிடும், நிரந்தர பாதிப்பு அஷ்டம சனி கொடுத்துரும். கன்னி ராசி பெண்களுக்கு காதல், திருமண வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்கும்? சனி வந்து 7ல உட்காரும்போது அதுலதான் ஆக்சுவலா பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை என் ஹஸ்பண்ட் செய்யல, நான் என்ன நினைக்கிறேங்கிறத கூட அவர் காது கொடுத்து கேட்க விரும்பல. கன்னிராசி பெண்கள் கூர்மையான ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கிச்சன்லேயே ஒர்க் பண்ணிருக்கீங்க, நைஃப்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை செய்றீங்க, ஸோ இதை சுத்தி தான் உங்களோட வேலை அமையுதுன்னா கூர்மையான ஆயுதங்கள்ல புதிய முயற்சிகள் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் கன்னிராசி பெண்கள். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழும்போது உட்காராது, எந்திச்சு ஓடு, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வான்னு உங்களை வந்து கூட்டிகிட்டே இருப்பார். ஸோ எந்த விஷயங்களை பண்ணா இந்த கன்னிராசி பெண்கள் வந்து இன்னும் சிறப்பா நல்லா வாழலாம், ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லா இருப்போம்னு யோசிச்சீங்கன்னா முதல் ஒரு வாழ்வியல் பரிகாரம் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மேம் அடுத்ததா கன்னிராசி பெண்கள். ஆல்ரெடி கன்னிராசி பெண்களே கண்டக சனியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டக சனி மேல குருவோட பார்வை விழப்போகுது. என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது மேம்? அஃப்கோர்ஸ் எஸ். கண்டக சனி அப்படிங்கிறது அஷ்டம சனி செய்யக்கூடிய கெடுபலன்கள்ல 70% தாராளமா செய்யும். அதை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஸோ அப்பேற்பட்ட கன்னிராசி பெண்களுக்கு இந்த கண்டக சனியில இருந்து அந்த பாதிப்புல இருந்தெல்லாம் இந்த குரு பார்வைங்கிறது கண்டிப்பா நிவர்த்தியை தரத்தான் போகுது. ஏன்னா 9ஆம் பார்வை அப்படிங்கறத ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். குருவுடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வை கண்டக சனி மேல விழுது. ஸோ அப்ப விபத்து, கண்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படாம இந்த குரு பார்வை வந்து பாதுகாத்துக்கும். கீழே விழுந்தாலும் லைட்டா கையில ஒரு ஸ்க்ராட்ச், அதோட நான் தப்பிச்சிட்டேன். இல்ல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வராது பாத்துக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டைனா அது தெருவர தெரியுறது, அசிங்கப்படுறது, இந்த மாதிரி டிக்னிட்டி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது தான் பேசிக்கா கண்டக சனி. ஓகே ஸோ ஒரு பிரச்சனை வரும், அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், கஷ்டப்படுவோம். பட் அது நம்ம வாழ்க்கையை பாதிக்காது, எந்த மாற்றங்களும் ஏற்படாது. அஷ்டம சனி என்ன பண்ணிடும்னா பாதிக்கவே வச்சிடும், நிரந்தர பாதிப்பு அஷ்டம சனி கொடுத்துரும். இதுதான் பேசிக்கா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த பாதிப்புகள்ல இருந்து கண்டிப்பா குருவுடைய பார்வை கன்னிராசி பெண்களை பாதுகாக்கவே செய்யும். ஓகே. நீங்க சொல்லும்போது நான் அசிங்கப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இனி திருந்தறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? நிச்சயமா நிறைய நல்ல மாற்றங்கள் அவங்களுக்குமே மனோ ரீதியா வந்துரும்ல. ஏன்னா 11ஆம் இடம் வலுக்கும் போது என்ன ஆகும்னா இப்பதான் நல்ல நட்புனா என்னன்னே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நாள் சும்மா கப்பி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ தேவைக்கு உதவாத ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு ஆகாத நண்பர்கள், இவங்களால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமே தவிர அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இந்த சமயம் கன்னிராசி நபர்கள் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய நல்ல பிராப்தம் தான். நல்ல நட்பு தனக்கு என்ன தேவைங்கிறது தனக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல அமைப்புகள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஓகே மேம். இவ்வளவு நாள் ஓடாம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க மேம். என்னால ஓட முடியலன்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சியால உத்வேகமா ஓடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா? 11ஆம் இடத்துக்கு வந்து குரு வந்து உட்காரும் போது என்ன ஆகும்னா என்னென்ன பண்ணலாம், இன்னும் வந்து என்ன வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எலாபரேஷன், பிரம்மாண்டம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். அப்போ சுய லாபம் என்ன இருக்கு, எதை செஞ்சா நம்ம நல்ல லாபத்தை ஈட்ட முடியும், என்ன செய்யும் போது நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்க முடியும், நம்ம வாழ்க்கைக்கு எது தேவைன்னு லாங் டேர்மா யோசிக்க வைப்பாங்க இல்லையா, தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் 11ஆம் இடம் தான். ஸோ அங்க வந்து குரு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த தெளிவுகள்லாம் நிச்சயமா வந்துடும். இளைய சகோதர சகோதரியால ஒரு லாபம் யோகம்லாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுடைய ஆலோசனை, அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு தொழில் தொடங்கி அதுல ஜெயிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிராப்தம்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே இந்த வருடம் அமையுது. கன்னிராசி பெண்களுக்கு காதல் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? கன்னி ராசி பெண்களுக்கு காதல், திருமண வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்கும்? சனி வந்து 7ல உட்காரும்போது அதுலதான் ஆக்சுவலா பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை என் ஹஸ்பண்ட் செய்யல, நான் என்ன நினைக்கிறேங்கிறத கூட அவர் காது கொடுத்து கேட்க விரும்பல, எந்த பொறுப்பையும் அவர் எடுத்துக்கல, எல்லா பொறுப்பையும் நானே சுமக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஏதாவது வலின்னு நான் ஷேர் பண்ணா கூட என்னதான் திட்டுறாரு, விக்டிமும் நான் தான், விக்டிம் ஷேமிங்கும் எனக்கு தான் நடக்குது. இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்பட்ட கன்னிராசி பெண்களுக்கு இந்த நிலை மாறப்போகுது. ஸோ கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாரு. அல்லது அவரை கேட்க வைக்கிற அளவுக்கு பேச தெரியிற ஒரு திராணி வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ இப்படி பேசினாதான் இவருக்கு புரியும் அப்படின்னு அவர் ஸ்டைல்லே போய் பேசி அதை புரிய வைக்கிறது. ஸோ ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துதுன்னா அதை நீங்க முதல்ல அதை செய்யறதை நிறுத்துறது, அடுத்தவங்களை உங்க கஷ்டப்படுத்துறத அலோவ் பண்ணாம ஒரு தடுப்பு சுவர் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னிராசி பெண்கள் கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வேலையிலே சில பிரச்சனை இருக்கும். வேலை செய்யற இடத்துல வந்து ஏதாவது ஸ்கேண்டல்ஸ், அபியூஸ் இதுக்கெல்லாம் ஆட்பட்டிருப்பாங்க. கூட வேலை செய்யறவங்க வந்து பர்சனலா இவங்களை வந்து வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஏதாவது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதுவுமே கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு வருடமா கன்னி ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் நல்லா இருக்கும்.
ஓகே மேம். ஸ்பெசிஃபிக்கா இதுலேருந்து கவனமா இருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்கலாம். எந்தெந்த விஷயங்கள் தான் ரொம்பவே கவனமா இருக்கணும் மேம் கன்னிராசி பெண்கள்? கன்னிராசி பெண்கள் கூர்மையான ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கிச்சன்லேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நைஃப்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல நீங்க வேலை செய்றீங்க, ஸோ இதை சுற்றி தான் உங்களோட வேலை அமையுதுன்னா கூர்மையான ஆயுதங்கள்ல, நெருப்புல, மின் சாதனங்கள்ல, வண்டி வாகனங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம். என்னதான் இருந்தாலும் கண்டக சனி இருக்கிறாரு, உயிர்லாம் போகாது, நல்லா இருப்போம். ஆயுளுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மீன வீட்டில் இருக்கிற சனி வந்து ஆயுளை வளர்க்கவே செய்வார், கெடுக்க மாட்டார். பட் ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து உங்களை பாதுகாத்துடணும். எங்கேயுமே ஒரு மாதிரி ப்ரிகாஷனோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். இப்ப இந்த கன்னிராசி பெண்கள் ஒரு சில விஷயத்த புதுசா பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த புதுசா ஒரு விஷயத்த அவங்க கையில எடுக்கலாமா? இல்ல அப்படியே அமைதியாவே இருந்துக்கலாமா மேம்? புதிய முயற்சிகள் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் கன்னிராசி பெண்கள். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழும்போது உட்காராத எந்திரிச்சு ஓடு, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வான்னு உங்களை வந்து கூட்டிகிட்டே இருப்பாரு. ஸோ உங்களால உட்காரவே முடியாது. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும். தூக்கமே வராது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகல அப்படின்னா. அப்ப எந்த விஷயத்த வந்து ரொம்ப நாளா மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அதை வந்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு காலகட்டம் அமையுது. ஸோ நிச்சயமா புது முயற்சிகள், அந்த புது முயற்சியில வெற்றி அப்படிங்கறதும் நிச்சயமா அமையுது. இப்ப கண்டக சனி இருக்கிற இந்த கன்னிராசி பெண்களுக்கு குரு பகவானோட பார்வை உச்சம் அடையறதுனால சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்றீங்க. அது இன்னும் அதிகமாகறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வாழ்வியல் பரிகாரமாகட்டும், ஆன்மீக பரிகாரமாகட்டும் என்னென்னலாம் பண்ணலாம் மேம்? ஸோ எந்த விஷயங்களை பண்ணா இந்த கன்னிராசி பெண்கள் வந்து இன்னும் சிறப்பா நல்லா வாழலாம்? ஸோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லா இருப்போம்னு யோசிச்சீங்கன்னா, முதல் ஒரு வாழ்வியல் பரிகாரம், இதை சொல்லும்போது ரொம்ப சீப்பா தெரியலாம். பட் இதை பண்ண 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 இதோடைய அருமை பெருமைங்கிறது கன்னிராசி பெண்களுக்கு புரியும். கன்னிராசி பெண்கள் தயவு செஞ்சு இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. எமோஷனல் ஜார்னலிங். என்ன நினைக்கிறோமோ அதை எழுதுறது, என்ன ஃபீல் பண்றோமோ அதை எழுதுறது, என்ன கஷ்டப்படுறோமோ அதை எழுதுறது, நம்மளுடைய உணர்வுகளை எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ ஓகே. யார்கிட்டயும் பேச முடியலன்னா அதை எழுதிக்கிட்டே வாங்க. இதுக்கு பேர் எமோஷனல் ஜார்னலிங்னு சொல்லுவோம். எமோஷனல் ரெகுலேஷன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது அதிகமா படுவீங்க. சனியுடைய பார்வை ராசி மேல விழும்போது தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கும். இதை செய்ய 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 கன்னிராசி பெண்களுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆன்மீக வழியில நான் எந்த விஷயத்த பண்ணலாம், கடவுள் யாரை போய் பிடிச்சா என்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டாளம்மன் வழிபாடுங்கிறத பண்ணுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளம்மன் இருக்கிறாங்க. ஆண்டாளம்மன் கோவிலுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இல்ல போக முடியலன்னா வீட்லயே ஆண்டாளம்மனை வச்சு வழிபாடு பண்றது, அவங்களுடைய படமோ ஏதோ ஒண்ணு வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு பூஜை, குங்கும அர்ச்சனை எல்லாம் செஞ்சு அவங்கள வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான பலன்களை கன்னிராசி பெண்களுக்கு பெற்றுத்தரும். ஓகே, ஓகே மேம். அப்போ ஓவராலா கன்னிராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? 7.5 out of 10. 7.5யா மேம்? நல்ல 7 தான். சனிக்கு ஓகே, குரு ஓகே. பார்வை விழுறதுனால பயப்பட வேண்டாம். ஓகே, ஓகே. தேங்க் யூ மேம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.